சற்று முன் திடீரென ஸ்டாலினை சந்தித்த செங்கோட்டையன். ஏன் தெரியுமா? கடும் மன உளைச்சலில் விஜய். தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டு இருக்கும் நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தாவேகா கூட்டணிக்கு இதுவரை எந்த பெரிய கட்சியும் வராதது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மேலும் திமுகவை பொறுத்தவரையில் தனது கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. அதே சமயம் இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியோ வழக்கம் போல் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற அழைப்பை முன்வைத்திருந்தும் கூட தாவேகா கூட்டணியில் எந்த கட்சியும் இணையாதது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் தாவேகா அணிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவைகளும் பிற அணிகளில் இணைந்து விட்டன. ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார். இவருக்கு 4 தொகுதிகள் வரை இந்த தேர்தலில் திமுக கொடுக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் விஜயின் கட்சியில் அரசியல் அனுபவம் கொண்ட முக்கிய முகங்களை இணைக்க வேண்டும் என விஜய் தாவேகா நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றோர் தாவேகாவில் இணைந்தனர். ஆனால் அதற்கு பின் அதிகமாக முன்னாள் அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்களின் வாரிசுகள் மட்டுமே விஜயின் கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இது பெரிய அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. சமீபத்தில் அதிமுகவின் சபாநாயகராக இருந்த தனபாலின் மகன் விஜய் கட்சியில் இணைந்தாலும் அது எதிர்பார்த்த அளவு கவனம் பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது மாவட்ட அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களை தன் கட்சிக்கு அழைத்து வர வேண்டும் என விஜய் மீண்டும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் மதுரை பகுதியில் செல்வாக்கு கொண்ட சில அரசியல் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதில் ஒருவர் மட்டும்தான் இப்போது தாவேகாவில் இணைந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்ற அனைவரையும் அதிமுக, திமுக தரப்பு அவர்கள் அணிக்கு கொண்டு சென்றதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த நிலையில் கட்சியின் வளர்ச்சி குறித்து விஜய் அதிருப்தியில் இருப்பதாகவும் நிர்வாகிகளுடன் பேசுவதை குறைத்து விட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மொத்தத்தில் 2026 தேர்தலை முன்னிட்டு தாவேகா தனித்து களமிறங்கும் சூழல் தெளிவாகி கொண்டிருக்கிறது. கூட்டணி இல்லாத நிலை, முக்கிய அரசியல் முகங்கள் வராத சூழல் ஆகியவை விஜய்க்கு சவாலாக மாறியிருக்கிறது. வரும் நாட்களில் விஜயின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜயின் கட்சிக்கு எதிர்பாராத அடுத்த அடி ஒன்று விழுந்துள்ளது. அதாவது விஜயின் கட்சியில் பிரபல முகமாக இருப்பவர்களில் முக்கிய நபர்தான் செங்கோட்டையன். இவர் விஜயின் கட்சியில் இணைந்த பிறகுதான் விஜயின் கட்சிக்கே ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருந்தது. அதுவும் செங்கோட்டையன் போன்ற பலம் பெறும் நீண்ட நெடு அரசியல்வாதியின் சேர்க்கை என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. மேலும் என்னதான் விஜயின் கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தாலும் கூட செங்கோட்டையன் தன்னுடைய சட்டை பையில் ஜெயலலிதா அம்மா படத்தை தான் பயன்படுத்தி வருகிறார். அதற்கு விஜயின் தரப்பும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் கடைசியாக வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையனின் சட்டை பையில் ஒருபுறம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் மறுபுறம் விஜயின் புகைப்படம் இருந்தது. அந்த அளவுக்கு விஜயை செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக நம்பினார், முழுமையாக மதித்தார்.
இந்த நிலையில் விஜயின் தரப்போ செங்கோட்டையனுக்கு போதிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. செங்கோட்டையன் அவர்களின் கருத்துக்கள் விஜயின் கட்சியில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது பிரபல முகங்களை தங்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று விஜய் எடுத்த முடிவின் காரணமாக செங்கோட்டையன் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லாத சூழல் எழுந்துள்ளது. இந்த ஒரு விஷயம் செங்கோட்டையனுக்கு அதிருப்தியும் கொடுத்திருக்கிறது. தன்னுடைய பலத்தை நம்பி அரசியல் செய்யாமல் பிறருடைய பலத்தை நம்பி அரசியல் செய்ய நினைக்கும் விஜயின் இந்த இயலாமையை உணர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் இனிமேலும் விஜயின் கட்சியில் இருந்தால் தன்னுடைய செல்வாக்கும் குறைந்துவிடும் என்பதை உணர்ந்து தற்போது செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுபோன்ற சமயத்தில் விஜய் கடுமையாக எதிர்க்கும் திமுகவின் தலைவரான ஸ்டாலின் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் நேரில் சந்திப்பது என்பது ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் செங்கோட்டையன் திமுகவில் இணைய போகிறார் என்பதைத்தான் இந்த ஒரு சந்திப்பு உணர்த்துகிறது. எனவே விஜயின் கட்சியில் அதிருப்தியடைந்து விஜயின் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் செங்கோட்டையன் இணைய போவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது விஜயின் கட்சிக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. அதே சமயம் திமுகவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பெருவாரியான பிரபலமான கட்சிகள் அனைத்தும் இருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துவது என்பது துளி கூட எதிர்க்கட்சிகளுக்கு சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாமகவின் ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. இது குறித்து திமுகவின் மூத்த தலைவர்களிடம் பாமக ராமதாஸ் சமீப நாட்களாக பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுக தரப்பு அந்த தொகுதி பங்கீடுகளை மொத்தமாக முடித்துவிட்டு கடைசியாக ஓபிஎஸ், செங்கோட்டையன், ராமதாஸ் உள்ளிட்டவர்களை திமுக கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை ஒதுக்கி கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயின் அரசியல் என்ட்ரி என்பது ஆரம்பத்தில் திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இப்போது விஜயின் வருகையால் தான் திமுக கூட்டணி யானை பலமாக மாறியிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. அதே சமயம் விஜயின் வருகையால் தான் அதிமுக கூட்டணியும் பலவீனமாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் வருகை இல்லை என்றால் ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் நீடித்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போது அப்படி நடக்காமல் செங்கோட்டையன், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவை நோக்கி சென்றதற்கு விஜயின் வருகைதான் முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி எப்படி இருக்கும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.